ஹாய்ங்க. இது வந்து குட் ஈவ்னிங். ஸோ குட் ஈவ்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப அழுக்காகவும் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து சோப் போட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவேன். மற்றபடி நார்மல் கிளாத் வச்சு வைப் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சோப் போட்டு இது பண்ணுறது வந்து செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி, ஸோ இல்லைன்னா மண்டே இல்லைன்னா தேர்ஸ்டே அந்த மாதிரி வச்சுக்குவேன். ஸோ பண்ணிவிட்டு பாருங்கள் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு மனசே நல்லாயிருக்கும். ஐ ஃபீல் அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அது வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நான் அந்த மாதிரி கை வச்சு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா ஓரளவுக்கு சும்மா நார்மலைஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஸோ நல்லாயிருக்கே கொஞ்சம் நார்மலாக பண்ணதுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த குவாட்ஸ் எல்லாமே இந்த இங்கிலீஷ் குவாட்ஸ் எல்லாமே வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தா இது வந்து இப்போ குட்டியாக இருக்குது சைஸ். ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து என் பொண்ணோட ஹைட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால அது வேறு அந்த ஹேங்கிங்கை பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தாங்க. அது என்றைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த குவாட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்பவுமே வந்து குக்கிங்க்கும் நமக்கும் ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் செல்ஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெசல்ஸ் வச்சுருந்தேன். அந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ். இந்த பக்கம் வந்து கை வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த பக்கம் எல்லாமே கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து உப்பு, மேலே கல் உப்பு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சத்தூள், கொஞ்சம் காலியானதுமே இருக்குது. கருவாடு, மீல் மேக்கர், அதுக்கப்புறம் பொடி ஐட்டம்ஸ், கொள்ளு பொடி, புளியோதரை பொடி, அந்த மாதிரி கொஞ்சம் பல்காக கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறது. ஸோ மேலே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து சோப்பெல்லாம் வைக்க வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய குட்டி கிச்சன் அண்ட் இனஃப் அதை தான் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிச்சன். அண்ட் ஆல்மோஸ்ட் போயிட்டு பாத் பண்ணிவிட்டு வந்துட்டு நைட் டின்னர் என்ன பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஆம்லெட், அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டான ஃபுட்டு, ஃபேவரட்டும் கூட. ஸோ நைட் டைமில் சப்பாத்தி, ஒரு ஆம்லெட், தக்காளி தொக்கு சைட் டிஷ் ரொம்ப 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 பிடிக்கும்.